நீர் சத்து அதிகம் உள்ள சவ் சாம்பார் வைக்கலாங்க. அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் வச்சு பாருங்கள். அதுக்கு இந்த சின்ன கண்ணியெல்லாம் அரைக்கணி கொஞ்சம் கூட பருப்பு எடுத்துருக்கேன். பூண்டு 10 பல், சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரே ஒரு தக்காளி அடிக்கட்டை எடுத்து சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள். இது போல் சாம்பார் வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேணுங்கிற அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெயை சேர்த்து வேக வச்சோம்னா நல்லா சீக்கிரமாக வேகும். நல்லா குழஞ்சி வெந்துடும். சாம்பாரும் டேஸ்ட்டாக இருக்கும். 4 விசில் விட்டுக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். புளியை வெந்நீரில் ஊற வச்சா சீக்கிரம் ஊறும். இந்த குழம்புக்கு புளி அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. கம்மியாக தான் சேர்க்கணும், இல்லைனா புளிப்பு அதிகமாக தெரியும். சவ் சாம்பாருக்கு புளிப்பு கம்மியாக தாங்க சேர்க்கணும். அதிகமாக சேர்த்தோம்னா நல்லா இருக்காது. வேறு சாம்பாருக்கு அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும், இதுக்கு நல்லா இருக்காது. வேணுங்கிற அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தூர் போட்டுக்கலாம். அதுவும் பொரியட்டும். அது பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக சீரகமும் பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா பொரியட்டும். இது போல் வரமிளகாய் போட்டு வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 15 போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கும் போதே கொஞ்சமாக கல் உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கும். நல்லா வதங்கின அப்புறம் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பருப்புலேயே ஒரு தக்காளி போட்டிருக்கேன். அதனால் இதுக்கு 2 தக்காளி தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வதங்கின உடனே மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், சவ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் போட்டுக்கலாம். வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி சாம்பாரை கூட்டி வச்சுக்கலாங்க. நல்லா சாம்பார் ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பச்சை மிளகாய்த்தூள் வடையெல்லாம் போகணும். இது போல் சவ் சாம்பார் வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ஆனால் புளி ஊற்றாத வைக்கணும். புளி ஊற்றி வச்சோம்னாக்கா சாப்பாட்டுக்கு தான் நல்லாயிருக்கும். புளி ஊற்றாத அளவுக்கு தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். சாம்பார் நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் கொதிச்சிடுச்சு. கொதித்த உடனே பருப்பையும் நல்லா கரண்டியால் மசிச்சுட்டு ஊற்றிக்கலாம். புளியும் கரைச்சிட்டு வடிகட்டி ஊற்றிட்டு கருவேப்பிலையும் போட்டு ஒரு 8 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. புளி நல்லா கொதிக்கணும், புளி வாடெல்லாம் போகணும். அவ்வளோதான். கொதிக்க விட்டு இறக்கணும்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் செஞ்சு பாருங்கள்.